February 6 ஜீசஸ் டைரி. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். 2 நாளாகமம் 1:12. இந்த வசனம் சாலோமன் ராஜா தேவனிடத்தில் ஞானத்தையும் அறிவையும் கேட்டபோது தேவன் அளித்த பதிலாகும். சாலோமோன் செல்வம், நீண்ட ஆயுள், பகைவர்களின் அழிவு போன்றவற்றை கேட்காமல் ஜனங்களை நியாயமாய் நடத்த ஞானத்தை மட்டும் கேட்டார். அதனால் கர்த்தர் அவரிடம் மகிழ்ந்து இவ்வாறாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சாலோமோன் தன் சொந்த நலனை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தையும் ஜனங்களின் நலனையும் முதலில் வைத்தார். இது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படியாக தேவனுடைய சித்தத்தையும் ஜனங்களுடைய நலனையும் முதலில் வைத்ததினால் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களால் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஞானத்துக்கு பின்வரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கனமும். இவை சாலமோன் கேட்டதல்ல, ஆனால் தேவன் தானாகவே கொடுத்த கூடுதல் ஆசீர்வாதம். உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் அப்படிப்பட்ட ராஜா யாரும் இல்லை என்று தனித்துவமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாம் தேவனிடத்தில் சரியானதை கேடும்போது, ஞானம், விசுவாசம், கீழ்ப்படிதல் தேடும்போது தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தக்க நேரத்தில் சேர்த்து தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.